ஹலோ நண்பா. போன வீடியோல மொபைலை எப்படி பிசி லெவலுக்கு மாத்தணும்னு சொல்லி தாரேன்னு சொன்னேன். அதுக்கான ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ தான் இது. அதுக்கு முதல்ல உங்க போன்ல 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாண்டா டச் ப்ரோ அண்ட் ஷிசுகு. இந்த 2 ஆப் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல முதல்ல ஷிசுகு ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெவலப்பர் ஆப்ஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு இல்லைன்னா மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு அபவுட் ஃபோன் போங்க. அதுல பில் நம்பர் ஆர் வெர்ஷன் நம்பர்னு இருக்கும். அதை டேப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓபன் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்க அந்த ஆப் உள்ள போய் டெவலப்பர் ஆப்ஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வயர்லெஸ் டீபக்கிங் ஆன் பண்ணி அல்லோ கொடுத்துக்கோங்க. முக்கியமான ஒண்ணு, வயர்லெஸ் டீபக்கிங் ஆன் பண்றதுக்கு முன்ன யாருடைய வைஃபையாவது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணாதான் ஓபன் ஆகும். இந்த ஆஃப் ஆக்டிவேஷன் பண்ண பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ள போய் பேர் டிவைஸ் வித் பேரிங் கோட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு கோட் வந்திருக்கும். அதை மேல என்டர் பேரிங் கோடு என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வெளியே வந்த ஸ்டார்ட்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகிரும். நண்பா, அடுத்து பாண்டா டார்ச் ப்ரோ ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பெர்மிஷன் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் கேம் கொடுத்து ஃப்ரீ ஃபயர் கேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல கேம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆட் வரும். அதை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் கிரவுண்ட் வந்துருங்க. இமோட் பட்டனை ஒரு எமோட் மேல தூக்கி வச்சிருங்க. நெக்ஸ்ட் மேல பாண்டா ஐகான் தொட்டு பிளஸ் தொட்டு மல்டிப்ளை ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு அந்த இமோட் பட்டன் மேல தூக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல செட்டிங் ஓபன் பண்ணி அதுல இடைவெளி 30 மில்லி வினாடி வச்சுக்கோங்க. அடுத்து நான் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நண்பா. நீங்க அந்த பட்டனை லாங் பிரஸ் பண்ணினால் உங்களுக்கு எமோட் வேகமா விடும். இந்த பட்டனை தொட்டு வால்யூம் அப் பட்டன் ஆர் வால்யூம் டவுன் பட்டன் ஆர் பவர் ஆஃப் ஆன் பட்டன் கிளிக் பண்ணினால் நீங்கள் தொட்ட பட்டனை லாங் பிரஸ் பண்ணினால் உங்களுக்கு எமோட் வேகமா விடும். இப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து சிங்கிள் ஸ்னைப்பர் வச்சு எப்படி வேகமா அடிக்கலாம் பார்க்க போறோம். பாண்டா பட்டன் கிளிக் பண்ணி பிளஸ் கொடுத்து மேக்ரோ கொடுங்க. மைக்ரோ செட்டிங் உள்ள போய் லாஸ்ட் வாங்க. உங்களுக்கு சைஸ் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இருக்கதை ஃபுல்லா கூட்டிக்கோங்க. அடுத்து மேலே வந்து கிளிக் என்பதை தொட்டு அந்த லொகேஷன் மார்க்க லெஃப்ட் பயர் பட்டன் மேல வச்சுக்கோங்க. அடுத்து டிலே ஒரு 30 வச்சுக்கோங்க. அடுத்து மறுபடியும் கிளிக் கொடுத்து அந்த லொகேஷன் மார்க்க ரீலோடு பட்டன் அல்லது ரீலோடு பாக்ஸ் மேல வச்சுக்கோங்க. அடுத்து மறுபடியும் கிளிக் கொடுத்து ஸ்கோப் மேல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நண்பா, சிங்கிள் ஸ்னைப்பர் மேக்ரோ வச்சாச்சு. நெக்ஸ்ட் டபுள் ஸ்னைப்பர் வேகமா அடிச்சுட்டு ஸ்விட்ச் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். அதே மாதிரி மேக்ரோ பட்டன் வச்சிருங்க. அடுத்து செட்டிங் உள்ள கிளிக் கொடுத்து அந்த லொகேஷன் மார்க்கர் ரைட் ஃபயர் பட்டன் மேல வச்சிருங்க. நெக்ஸ்ட் டிலே ஒரு 30 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் கொடுத்து அதை வெப்பன் ஸ்விட்ச் பஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்து கீழே லாஸ்ட் வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல உள்ளதை ஃபுல்லா வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல கைவாட்டமா வருதோ அந்த இடத்துல வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ல ஃபுல்லா பிராக்டிஸ் ஆயிடும். இன்னும் நிறைய மேக்ரோ செட் பண்ணலாம் நண்பா. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லி தரேன். அடுத்த வீடியோல சிட்டப் குளோபால் எப்படி பாஸ்டா போடணும்னு மைக்ரோ சொல்லி தரேன். அடுத்து குளோபல் வேகமா போடுறதுக்கு மேக்ரோ சொல்லி தரேன். நெக்ஸ்ட் ஸ்னைப்பருக்கு இன்னொரு மேக்ரோ இருக்கு. அதையும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுதே நண்பா. உங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் சொல்லித்தர என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை நண்பா.